தமிழீழத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முழுமையான தமிழ் விளக்கத்துடன் ஆங்கிலம் கற்பதானால் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிந்து கொள்வது மட்டுமின்றி தமிழீழத்தை தவிர்ப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாகலாம். இதுவே பரந்துபட்ட அளவில் அரச கல்வி திட்டமாக பரிணாமிக்குமானால் தமிழீழ வாழ்க்கை காலப்போக்கில் ஒளிந்துவிடவும் வாய்ப்புள்ளது. பாதி தமிழை மென்று மீதி தமிழை விழுங்கி சொதப்பி துப்பி ஆங்கிலம் கலந்து தமிழீழம் பேசுவதை விட முழுமையான தமிழ் விளக்கத்துடன் ஆங்கிலம் கற்று ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசலாம், தமிழை தமிழாக பேசலாம். பாதி தமிழை மென்று மீதி தமிழை விழுங்கி சொதப்பி துப்பி ஆங்கிலம் கலந்து தமிழீழம் பேசுவதை விட முழுமையான தமிழ் விளக்கத்துடன் ஆங்கிலம் கற்று ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசலாம், தமிழை தமிழாக பேசலாம். ஆங்கில கல்வி இன்றைய உலக அறிவியல் வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப தகவலுக்கு என்று மட்டுமல்லாமல் உலகமயமாக்கலில் தொடர்பாடல்கள் மிக வேகமாக அதிகரிக்கப்பட்டு நாடுகளுக்குள் பல தேசிய நிறுவன முதலீடுகள் பாரியளவில் பெருகி வரும் நிலையில் உலக மக்களை ஒருங்கிணைக்கும் ஊடகமாக ஆங்கில மொழி வளர்ச்சி கண்டிருப்பதுடன் அதனை கற்க வேண்டிய அவசியமும் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் இன்றைய பாடசாலை ஆங்கில கல்வி நிலை எவ்வாறு உள்ளது என்பதை தமிழக பேரரசர் அவர்கள் கூறுகிறார். அவற்றில் சில பகுதிகளை ஆங்கில உதவி பக்கத்தில் இட்டுள்ளோம். இதை நீங்களும் பார்க்கலாம். ஆங்கில மொழி லத்தீன் கிரேக்க மொழியிலிருந்து மட்டுமின்றி உலகின் பல்வேறு மொழி சொற்களையும் உள்வாங்கிக் கொண்டு உருவான மொழியாகும். ஆனாலும் ஆங்கிலம் இன்று உலக மொழி தகுதி பெற்றுள்ளதற்கு காரணம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கில மொழி பற்றாரிடம் தோன்றிய மொழி பற்றிய முதன்மை காரணம் எனலாம். கீழுள்ள கட்டுரைகளை வாசித்து பாருங்கள், புரியும். ஆங்கில மொழி வரலாறு, அமெரிக்க ஆங்கில வரலாறு, இவற்றை நீங்கள் படித்துக் கொள்ளவும். தமிழ் ஒரு ஒளி புழுக்கம் மிக்க மொழி. தமிழ் மொழியின் வேர் சொற்களில் இருந்து எக்காலத்திற்கும் என் உற்பத்திற்கும் தேவையான கலை சொற்களை உருவாக்கிக் கொள்ளும் தனி சிறப்பு வாய்ந்தது. இருப்பினும் ஒரு மொழியின் வளர்ச்சி அம்மொழியின் சொல்வளத்தை பொறுத்தும் அமைகின்றது. ஆங்கிலம் இன்று உலகளவில் சிறப்புவதற்கு அம்மொழியின் சொல்வளமும் ஒரு முக்கிய காரணமாகும். ஆம், உலகில் எந்த தாய்மொழியையும் விட அதிகமான சொல்வளத்தை கொண்ட ஒரே மொழி ஆங்கிலம்தான். இதனை கருத்தில் கொண்டு நாமும் இம்மொழியில் சொல்வளத்தை பெருக்கும் முயற்சியில் இறங்க வேண்டும். அனைத்து மொழி, இலக்கியம், அறிவியல், தொழில்நுட்பம் சார்ந்த நூல்களில் சிறந்தவற்றையெல்லாம் உடனுக்குடன் தமிழாக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறான செயல் திட்டங்களில் நாம் இறங்கினால் தான் எமது மொழி கால வெள்ளத்தை அள்ளுண்டு போகாமல் தடுக்க முடியும். அதற்கு தமிழில் இழந்த இறமையை மீட்க வேண்டும். தமிழ் பற்றுடன் தன்னார்வ குழுக்களாக இணைந்து கலை சொல்லாக்க முயற்சியில் ஈடுபடும் பலரை இணையத்தில் காண கிடைக்கின்றது. இவை உண்மையில் பெருமகிழ்ச்சி தளிக்கின்றது. ஆனாலும் இதன் முக்கியத்துவத்தை முழு வீச்சுடனும் முனைப்புடனும் செயல்படுத்த வேண்டுமாயின் தன்னாட்சி இறமையுடன் கூடிய ஒரு தமிழர் தேசம் மலர்வதில் மட்டுமே சாத்தியமானது என்பதை உறுதியாக கூறிட முடியும். இதனை உலகத்தமிழம் உணர்ந்திட வேண்டும். இல்லையெனில் மெல்ல தமிழினை சாகும் என்றுதான் கூறிக்கொள்ள நேரிடும். இங்கே இந்த ஆங்கிலம் அனைத்தள உருவாக்கமும் தமிழர் நலன் சார்ந்த நோக்கின் அடிப்படையாக கொண்டதுதான்.